உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணே மைனி தானே ஃபோன் பண்றாங்க. இல்ல எடுத்து காதுல வைல. மைனி இருங்க குடுக்குறேன். இல்ல வந்துட்டோம்ல, இன்னும் 3 கிலோமீட்டர் தான் இருக்கு. பக்கத்துல வந்துட்டேன். இல்ல என்ன குறுக்குல ஏதோ போட்டு வச்சிருக்கானுவா? என்னண்ணே இது? இல்ல ஒரு நிமிஷம் இரு. என்ன தடுப்பு போட்டு வச்சிருக்காவ? அண்ணாச்சி எதுக்கு ரோட்டை மறிச்சு போட்டு வச்சிருக்கீங்க? கொஞ்சம் எடுத்து விடுங்க, கொஞ்சம் அர்ஜென்ட்டா போக வேண்டியிருக்கு. இப்பா இந்த பக்கம் பாலை உடைஞ்சு கிடக்கு, இந்த வழியா போக முடியாது. நீ அந்த பக்கமா சுத்தி போயிருப்பா. என்னண்ணே? ஹலோ ஏம்ல இந்த பக்கம் வர முடியாதுன்னு சொல்லுதாவுல, இப்போ என்ன பண்ணுன்னு தெரியல. எங்களுக்கும் தாண்டா, அதுக்கு தான் நானே கால் பண்ணேன். சுத்தி வரணும்னா 60 கிலோமீட்டர் சுத்தி வரணுமா? ஆனா இப்ப நமக்கு டைம் இல்ல சண்முகம். குழந்தை எப்படியாவது சீக்கிரமா காப்பாத்தணும்டா. ஏ ஒரு நிமிஷம் இரு. நீ எவ்வளவு தூரத்துல இருக்க பாக்க? ஏலே நீ நானும் ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் தாம்ல இருக்கா. அப்படியே மெதுவா ஓடி வந்தா கூட ஒரு 10 நிமிஷத்துல ஓடி வந்துடலாம். நான் ஓடி வந்துருவா. டேய் ப்ளீஸ் டா, ஏதாச்சும் பண்ணுடா. குழந்தை ரொம்ப துடிச்சிட்டு இருக்கா. உடனடியா இன்ஜெக்ஷன் போடலனா குழந்தையை காப்பாத்தவே முடியாதுடா. அண்ணாச்சி இப்படி ரோட்டு ஓரமா ஓடி போய் அப்படியே ஆத்த கடக்க அப்படியே நீச்சல் அடிச்சுட்டே போயிடவா. யோ உனக்கு என்ன பைத்தியமா? ஆறு முழுக்க தண்ணி போயிட்டு இருக்கு, லாரியே உள்ள நின்று போய் கிடக்கு. 2-3 பேர் இழுத்துக்கிட்டு வேற போயிடுச்சு. பயங்கரமான வெள்ளம், அதனால யாரையும் உள்ள விடல. எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் நீந்தி கரையேற முடியாது. காட்டாத்து வெள்ளம். என்னாச்சுடா? ஏதாவது பண்ண முடியுமா? ஏம்ல கேட்டுச்சா? ஆறு ரொம்ப வேகமா போதா, நீந்தி வர முடியாதுன்னு சொல்லிட்டாவ. நான் நீந்தி வரலான்னு பார்த்தா நான் கூட பரவாயில்ல, ஆனா மருந்து வந்து சேரணுமே. இப்ப அதான் யோசனையா இருக்கு. ஐயோ இங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு சண்முகம். ஏதாச்சும் பண்ணுடா. அந்த குழந்தை உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.